ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கும் ஆக்டர் தனுஷுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வருது. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரி ஒன்று வர நவம்பர் 18ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக இருக்கிற நிலைமையில இது இவ்வளவு நாள் வெளிவராம தாமதமானதுக்கு ஆக்டர் தனுஷ் தான் காரணம்னு ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 400 ஓடிதான் படத்துல வரக்கூடிய சாங்ஸையும் மியூசிக்கையும் சில சீன்ஸையும் யூஸ் பண்ண ஆக்டர் தனுஷ் அனுமதி தராம இருந்ததுனால தான் எங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிலீஸ் ஆக 2 வருஷம் தாமதமாயிருச்சுனோ, அதுலயும் ரீசெண்டா ரிலீஸ் ஆன எங்களுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணப்பட்ட 3 செகண்ட் வீடியோ கிளிப்புக்கு எதிராக ஆக்டர் தனுஷோட சைடுல இருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லப்போனா தனிப்பட்ட முறையில எடுக்கப்பட்டு சோஷியல் மீடியால நிறைய முறை ஷேர் பண்ணப்பட்ட ஒரு சீனுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கிறது ரொம்ப வினோதமா இருக்கணும். உங்களுடைய இந்த செயலால நீங்க ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆளுன்றத வெளிச்சம் போட்டு காட்டுருச்சு. எல்லா மேடைகளையும் நீங்க சொல்ற ஸ்ப்ரெட் லவ்ன்ற வார்த்தையை ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லி அந்த அறிக்கையில ஆக்டர் நயன்தாரா ஆக்டர் தனுஷுக்கு எதிராக ரொம்ப கோபப்பட்டு பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியால சர்ச்சையை ஏற்படுத்தவே ஆக்டர் தனுஷோட ஃபேன்ஸும் ஆக்ட்ரஸ் நயன்தாரோட ஃபேன்ஸும் இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் தனுஷ் கூட சேர்ந்து நடிச்ச சில நடிகைகள் கூட ஆக்டர் தனுஷ்க்கு எதிராகவும் ஆக்ட்ரஸ் நயன்தாரோட செயலுக்கு சப்போர்ட் பண்ற வகையிலையும் அவங்களுடைய போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிக்கிட்டு வராங்க. குறிப்பா ஆக்டர் தனுஷ் கூட சேர்ந்து நையாண்டி படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் நசரியா, கொடி படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன், 3 படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகாசன், மரியான் படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் பார்வதி மற்றும் மடச்சனை படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ்னு இப்படி இன்னும் சில பேர் ஆக்ட்ரஸ் நயன்தாரோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. மேலும் சில பேர் அந்த போஸ்டோட கமெண்ட்லயும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் காயத்ரி சங்கரும் ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ற வகையில கமெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆர்டிஸ்டுக்கு குறிப்பா ஃபீமேல் லீடா நடிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய அறிவு சார்ந்து வெளிப்படக்கூடிய சொத்துக்கள் மேல நம்மளுக்கு உரிமை இல்ல. சோ ஒப்பந்த தொழிலாளிக்கு பதிலா ஒரு படத்துக்கு ஷேர் ஹோல்டர் என்ற நிலையில இருந்து செயல்படக்கூடிய முறையான மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இவங்களுடைய இந்த கமெண்ட்டுக்கு சில ஆதரவுகளும் சில எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.